பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்ல. அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணும். அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு, சந்தோஷமான ஒண்ணு. நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசுல இருந்து நிஜமா, உண்மையா, உணர்வு பூர்வமா சொன்னதுதான். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சோ சொன்னது எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா, படிப்படியா அதை செயல கொண்டு வரணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா, தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் நிக்குது. போதை பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்ல. முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இந்த 3 விஷயம் சொன்னல, இந்த போதை பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் தான். இதுவும் இப்ப புதுசா வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமா இது இன்டர்லிங்க்டா தான் இருக்குது. இதெல்லாம் ஏன், எதுக்குன்றது இப்ப முக்கியம் இல்லை. இது எப்படி சரி செய்ய போறோம்ன்றதுதான் முக்கியம். பட் அதே நேரத்துல இன்னொன்னையும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். இந்த பெண்கள், பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட, ஒரு பொறுப்பா இருந்தாலே இது மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, டிராவல் டைம்ல, ஆனா டெய்லி லைஃப்ல,
பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அந்த தண்டனை அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலியமா வாங்கி தரணும். அப்பதான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம் வரணும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். நம்ம வீட்டு பெண்கள் அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அரசு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க செயல்படுத்துவோம். உங்களுக்கான மரியாதையும் தான், உங்களுக்கான அந்த கண்ணியமும் தான் நம்ம அரசினுடைய ஹையஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் priority. ஒரு கவர்மெண்டோட அந்த விஷன் அண்ட் டார்கெட் ஆனஸ்டா இருந்தாலே போதும். பிளான்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் அது போற பாதை சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் நம்மளுடைய கவர்மெண்ட், உங்களுக்கான கவர்மெண்ட். இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய நடைமுறைக்கு கொண்டு வந்து இதுக்கு ரொம்ப கடுமையா உழைச்ச காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்டோட முதல் சக்சஸ், முழு சக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சியிலையோ பொருளாதார வளர்ச்சியிலையோ மட்டுமே இல்லை, அந்த ஸ்டேட்டோட பெண்களும் குழந்தைகளும் மரியாதையா வாழ்றாங்களா அப்படின்றதுலதான் அந்த கவர்மெண்டோட முழு சக்சஸுமே இருக்கு. அதோட சேர்ந்ததுதான் மற்ற எல்லா வளர்ச்சியும். அதுலயும் நாங்க கவனம் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you very much, sir.